கன்யா எப்போதுமே மியூசிக்கல் ப்ரோக்ராம்ஸை தனியாக நின்று தான் கேட்பா. ஆனால் அதை பார்த்ததில்லை. ஏன்னா அது அவங்க வீட்டில் போட்ட ரூல்ஸில் அதுவும் ஒன்று. கன்யா வாழ்கிற இடம் சர்ச் ஆடிட்டோரியத்திலிருந்து தூரமாக இருக்கும். அங்கே எப்போதுமே நடக்கிற மியூசிக்கல் ப்ரோக்ராம்ஸை அவள் சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி கேட்டதுனால அந்த சாங்ஸ் எல்லாம் அவளுக்கு நல்லாவே பழக்கம். பட் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் வர சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்பெஷல். ஒவ்வொரு வருஷமும் புது பேண்ட் வந்துட்டு நியூ சாங்ஸை பாடுவாங்க. அது எல்லாத்தையும் அவளுக்கு கிட்ட நின்று கேட்கணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்காக அவங்க வீட்டில் போயிட்டு பெர்மிஷன் கேட்டப்போ அவங்க சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, ஆடிட்டோரியம்குள்ளே போயிட்டு எல்லாருக்கூடயும் சேர்ந்து மியூசிக்கல் ப்ரோக்ராமை பார்க்கக்கூடாது. வெளியில் தனியாக நின்று கேட்க மட்டும்தான் செய்யணும்னு. கன்யாவுக்கு அந்த மியூசிக்கை கேட்டால் மட்டுமே போதும். அதனால் அவள் அந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகே சொல்லிவிட்டு வருஷம் மியூசிக் ப்ரோக்ராம் கேட்க கிளம்பிடுவாள். அதே போல் இந்த வருஷமும் எந்த புது பேண்ட் வர போகிறாங்க, எந்த மாதிரியான நியூ சாங்ஸ் எல்லாம் இருக்க போகுதுன்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்தா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நீங்களும் காத்திருங்க.